உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை பார்க்கலாம். ஏமனில் அமீரகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தமது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக சவுதி அரேபியா வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக மறைமுகமாக இருந்த சவுதி UAE பிளவு தற்போது பொதுவெளியில் வெடித்துள்ளது. நியூயார்க் நகரில் கருத்து சுதந்திரத்தையும் அரசியலமைப்பையும் பாதித்ததாக விமர்சிக்கப்பட்ட முக்கிய உத்தரவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி IHRA யூத விரோத வரையறையும் BDS இயக்கத்திற்கு எதிரான நிர்வாக உத்தரவுகளையும் உடனடியாக நீக்கி கவனம் ஈர்த்துள்ளார். இஸ்ரேல் அரசு காசாவில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் நுழைவதை தடை செய்வது தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இந்த தடையை நீக்க முடியாது என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. துருக்கி அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தவும் NATO பாதுகாப்பை மேம்படுத்தவும் F-35 போர் விமான திட்டத்தில் துருக்கி மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்று அதிபர் எர்டோகான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றுள்ளமை இரு நாட்டு உறவுகள் புதிய பாதைக்கு நகர வாய்ப்பளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெருசலம் ஆளுநர் அத்னான் கைத் வழக்கில் புதிய நீதிமன்ற விசாரணை தொடங்கியது. இறுதி தீர்ப்பு வழங்காமல் வழக்கை பின்னர் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. ஏமனில் அமீரகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தமது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக சவுதி அரேபியா வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக மறைமுகமாக இருந்த சவுதி மற்றும் UAE பிளவு தற்போது பொதுவெளியில் வெடித்துள்ளது. CNN வெளியிட்ட ஆய்வின்படி ஏமன் விவகாரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சவுதி அரேபியாவிற்கு கடும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக UAE சரக்கு கப்பல்கள் மீது கடந்த வாரம் சவுதி நடத்திய வான்வழி தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கிடையிலான உறவு எவ்வளவு தீவிரமாக சீர்குலைந்துள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஏமன் சவுதி எல்லையை ஒட்டிய நாடாகவும் சூடான் செங்கடலுக்கு அப்பால் அருகில் உள்ள நாடாகவும் இருப்பதால் அங்கு அரசியல் சிதைவு அல்லது ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் சவுதி நிலைத்தன்மைக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரியாத் கருதுகின்றது. தமது வெளிநாட்டு கொள்கை தீவிரவாதத்தை எதிர்க்கவும் நீண்ட கால பிராந்திய நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் அமைந்தது என்று UAE தரப்பு விளக்கம் அளிக்கின்றது. தென் ஏமன் முக்கிய கடல் வர்த்தக பாதைகள் மற்றும் செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு அருகில் இருப்பதால் அங்கு தங்களுக்கு முக்கியத்துவம் உள்ளது என்று அபுதாபி வலியுறுத்துகின்றது. இருப்பினும் இந்த பகுதிகள் UAE விட சவுதிக்கு மிக அருகில் இருப்பதால் ரியாத் அதிக பாதுகாப்பு அபாயத்தை உணர்கின்றது. ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இரு நாடுகளும் இஸ்லாமிய இயக்கங்கள், ஈரானின் தாக்கம் மற்றும் அரபு வசந்தத்தின் அரசியல் அதிர்வுகளை எதிர்த்து ஒன்றிணைந்தன. கத்தார் முற்றுகை மற்றும் ஏமன் போர் போன்ற நடவடிக்கைகளும் அவர்கள் கூட்டாளியாக இருந்தனர். ஆனால் தற்போது பொதுவான எதிரிகள் குறைந்ததுடன் இரு நாடுகளின் முன்னுரிமைகள் வேறுபட்டு ஏமன் மற்றும் சூடான் போன்ற இடங்களில் எதிரெதிர் தரப்புகளை ஆதரிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஏமனின் தெற்கில் UAE ஆதரவு பெற்ற தெற்கு இடைக்கால கவுன்சில் சவுதி ஆதரவு அரசு படைகளை விரட்டிய சம்பவம் இந்த பிளவை உச்சத்திற்கு கொண்டு வந்தது. முழுமையான மோதல் நிகழ வாய்ப்பு குறைவு என்றாலும் இந்த சவுதி UAE முரண்பாடு ஏற்கனவே பிராந்திய அரசியலையும் குறிப்பாக ஏமனின் இறையாண்மையையும் ஆழமாக பாதித்துள்ளதாக CNN குறிப்பிட்டுள்ளது. நியூயார்க் நகரில் கருத்து சுதந்திரத்தையும் அரசியலமைப்பையும் பாதித்ததாக விமர்சிக்கப்பட்ட முக்கிய உத்தரவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி HIRA விரோத வரையறையையும் PTL இயக்கத்திற்கு எதிரான நிர்வாக உத்தரவுகளையும் உடனடியாக நீக்கி தனது கவனத்தை ஈர்த்துள்ளார். நியூயார்க் நகரின் புதிய மேயராக பதவியேற்ற முதல் நாளிலேயே ஜொஹ்ரான் மம்தானி முதல் மேயர் எரிக் ஆடம்ஸ் 26 செப்டம்பர் 2024 பிறகு வெளியிட்ட அனைத்து நிர்வாக உத்தரவுகளையும் ரத்து செய்தார். லஞ்சம், மோசடி மற்றும் தேர்தல் நிதி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆடம்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் வெளியான இந்த உத்தரவுகள் அரசியலமைப்புக்கு எதிரானவை என்று பலரும் விமர்சித்திருந்தனர். புதிய நிர்வாகத்திற்கு ஒரு சுத்தமான தொடக்கம் என்பதே இந்த முடிவின் நோக்கம் என மம்தானி அலுவலகம் தெரிவிக்கின்றது. ரத்து செய்யப்பட்ட உத்தரவுகளில் நகர நிர்வாக அமைப்புகள் முழுவதும் HIRA யூத விரோத வரையறையை அமல்படுத்திய உத்தரவும் இஸ்ரேலுக்கு எதிரான BDS இயக்கத்துடன் நகர ஊழியர்கள் ஒத்துழைக்க கூடாது என்ற உத்தரவும் அடங்கும். இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்பு, முதலீடுகள் திரும்ப பெறுதல் மற்றும் தடைகளை விதிக்கும் கோரிக்கைகளை இந்த இயக்கம் முன்வைத்து வருகின்றது. மேலும் யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் அருகே போராட்டங்களை கட்டுப்படுத்தும் உத்தரவும் நீக்கப்பட்டது. சிவில் உரிமை அமைப்புகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் இத்தகைய உத்தரவுகள் அமெரிக்க அரசியலமைப்பின் முதல் திருத்த சட்டம் வழங்கும் பேச்சு, கூடுகை மற்றும் அரசியல் வெளிப்பாட்டு சுதந்திரங்களை மீறுகின்றன என நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தன. IHRA வரையறை
இஸ்ரேலை விமர்சிப்பதையும் யூத விரோதமாக கருதும் வகையில் பயன்படுத்தப்படுவதாகவும் பாலஸ்தீன ஆதரவு கருத்துக்களை அடக்க ஒரு கருவியாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த உத்தரவுகள் நீக்கப்பட்டாலும் யூத சமூகத்தின் பாதுகாப்பில் எந்த தளர்வும் இருக்காது என மம்தானி உறுதியளித்தார். வெறுப்பு குற்றங்களை தடுப்பதற்கான நிதி உதவி, சமூக ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கும் அரசியல்தான் தனது அணுகுமுறை என்று அவர் கூறியுள்ளார். நியூயார்க் கவுன்சில் ஆன் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த முடிவை அரசியல் அமைப்பையும் கருத்து சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான வெற்றியாகவே வரவேற்றுள்ளன. இஸ்ரேல் அரசு காசாவில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் நுழைவதை தடை செய்வது தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இந்த தடையை நீக்க முடியாது என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் அரசின் சார்பில் சட்ட தலைமை அதிகாரி சமர்ப்பித்த நீதிமன்ற ஆவணத்தில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மட்டுமே காசாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்களுக்கு முழுமையான அனுமதி வழங்குவது பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் தனியாக காசாவிற்குள் செல்ல அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை அரசு தொடர விரும்புகின்றது. இந்த அறிக்கை காசா பகுதியில் ஊடகங்களுக்கு அணுகல் வழங்க வேண்டும் என்று கோரிய சட்ட மனுக்களுக்கு பதிலாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் போரின் காரணமாக காசா மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னும் நீடித்து வருகின்றன. இஸ்ரேல் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகவியலாளர்கள் உட்பட பலரின் பயண சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வருகின்றது. இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திர அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை நிலவரங்களை உலகிற்கு வெளிக்கொணர ஊடக அணுகல் அவசியம் என்றும் தடைகள் தகவல் சுதந்திரத்தை பாதிக்கின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றனர். காசா முற்றுகையில் உள்ள பகுதி என்பதால் அங்குள்ள மனிதாபிமான நிலை குறித்து துல்லியமான தகவல்கள் வெளிவருவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. காசா மீதான தாக்குதலின் போது உண்மை நிலவரங்கள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் முழுவதுமாக தடை செய்தது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் தடையை இஸ்ரேல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ஜெருசலத்தின் ஆளுநர் அட்னான் கைது வழக்கில் புதிய நீதிமன்ற விசாரணை தொடங்கியுள்ளது. இறுதி தீர்ப்பு வழங்காமல் வழக்கை பின்னர் நடத்த தீர்மானிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராணுவ உத்தரவுகளை மீறியதாக ஜெருசலத்தின் ஆளுநர் அட்னான் கைத் மீது இஸ்ரேல் அரசாங்கம் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த விசாரணை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜெருசலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து அத்னான் கைத் தொடர்ந்து பல கட்டுப்பாடுகளையும் தண்டனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றார். இஸ்ரேல் அதிகாரிகள் அவர் மீது பல ராணுவ உத்தரவுகளை விதித்துள்ளனர். அதில் மேற்கு கரைக்கு செல்ல தடை விதிப்பதும் அவரது சுதந்திரமான நடமாட்டத்தை கடுமையாக கட்டுப்படுத்துவதும் அடங்கும். மேலும் சில்வான் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தை சுற்றியுள்ள குறுகிய பரப்பிற்குள் மட்டுமே அவர் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூத்த பாலஸ்தீனிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 51 தேசிய மற்றும் அதிகாரப்பூர்வ நபர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் சில்வானில் உள்ள அவரது இல்லத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமில் அரசியல் மற்றும் தேசிய வாழ்விலிருந்து அவரை தனிமைப்படுத்தும் முயற்சியாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த வழக்கு ஜெருசலமில் பாலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களை குறிவைக்கும் தொடர்ச்சியான இஸ்ரேல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. ஜெருசலத்தில் உள்ள ஹரம் அல் ஷெரீப் பள்ளிவாசல் தொடர்பான பல தசாப்தங்களாக நிலவி வந்த வழிபாட்டு ஏற்பாடுகளை இஸ்ரேல் அரசு மாற்ற முயல்வதால் ஏற்படும் ஆபத்துக்கள், பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலதுசாரி அமைச்சர் இத்மான் பென்க்விரின் நடவடிக்கைகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளமை பிராந்திய அமைதிக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அல்-அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் யூதர்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்கும் சமீபத்திய மாற்றங்கள் தனது ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டவை என்று உறுதிப்படுத்தினார். இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஏற்பாட்டை பாதிப்பதாக சட்ட வல்லுநர்கள் எச்சரித்த போதிலும் அவர் அதனை நிராகரித்தார். முஸ்லிம்கள் ஹரம் அல் ஷெரீஃபில் வழிபட யூதர்கள் மேற்கு சுவரில் வழிபட வேண்டும் என்பதே விதிமுறையாக இருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் இஸ்ரேல் காவல்துறை யூதர்களை வளாகத்திற்குள் பிரார்த்தனை செய்ய அனுமதித்து வருகின்றது. கூட்டு பிரார்த்தனை, பாடல்கள், தோரா வகுப்புகள் போன்றவை கூட சில பகுதிகளில் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு ஜெருசலத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் சர்வதேச சட்டப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலமாக கருதப்படுகின்றது. இந்த மாற்றங்களை வரவேற்றுள்ள இஸ்ரேலிய அமைச்சர் பென்க்விர் முழு நேரமும் யூதர்களுக்கு வழிபாட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்.
இது பாலஸ்தீனர்களின் உரிமைகளை மீறும் செயல் என்றும் பெரும் கலவரத்தையும் பிராந்திய பதற்றத்தையும் உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும் பலரும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். அல்-அக்ஸா முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக இருப்பதால் இத்தகைய மாற்றங்கள் பரந்த அளவில் எதிர்ப்பையும் கலவரத்தையும் தூண்டக்கூடும் என்று கூறப்படுகின்றது. துருக்கி அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தவும் நாட்டோ பாதுகாப்பை மேம்படுத்தவும் F-35 போர் விமான திட்டத்தில் துருக்கி மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்று அதிபர் எர்டோகான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றுள்ளமை இரு நாட்டு உறவுகள் புதிய பாதைக்கு நகர வாய்ப்பளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தலைமையிலான F-35 போர் விமான திட்டத்தில் இருந்து துருக்கி நீக்கப்பட்டதை அநியாயமானது என்று துருக்கி அதிபர் ரெசப் தய்யிப் எர்டோகான் விமர்சித்துள்ளார். ப்ளூம்பெர்க் ஊடகத்திற்கு அளித்த எழுத்துப்பூர்வ பதில்களில் 2025 செப்டம்பரில் வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நடந்த சந்திப்பின் போது இந்த விவகாரத்தை நேரடியாக எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பணம் செலுத்திய F-35 விமானங்களை துருக்கி பெறுவதும் மீண்டும் அந்த திட்டத்தில் இணைவதும் அமெரிக்காவுடனும் நாட்டோவுடனும் உறவுகளை வலுப்படுத்த முக்கியமானது என்றார். மேலும் 70 F-16 விமானங்கள் வாங்குவது தொடர்பாக நாட்டோ கூட்டமைப்பின் உணர்விற்கு ஏற்ப நியாயமான நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று எர்டோகான் கூறியுள்ளார். ஹல்க் வங்கி தொடர்பான அமெரிக்க வழக்கை அவர் தவறான குற்றச்சாட்டுகள் என்று குறிப்பிட்டு சட்டப்படி நியாயமான முடிவை அடைய துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எரிசக்தி தொடர்பில் அமெரிக்காவிலிருந்து LNG இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாகவும் துருக்கியின் எரிசக்தி பாதுகாப்பு தேசிய நலன்களோடு நேரடியாக தொடர்புடையது என்றும் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போரில் துருக்கி நடுநிலையாக இருப்பதால் இரு நாடுகளுடனும் நேரடியாக பேசக்கூடிய ஒரே நாடாக துருக்கி திகழ்கிறது என்றும் எதிர்கால அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு துருக்கி மேடையாக இருக்க தயாராக இருக்கிறது என்றும் எர்டோகான் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நிரந்தர அமைதி ஏற்பட துருக்கி எந்த பொறுப்பையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.